இப்ப அண்ணன் கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அண்ணன் ராவணன் அவர்கள் அதிமுகவில இருந்து அண்ணன் சொல்றாரு திமுக எதுவுமே செய்யல 5 வருஷத்துல அப்படின்னு பகிரங்கமா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அது பொய்யான குற்றச்சாட்டு. ஏதோ பாலம் கட்டலன்னு சொல்லி சொல்றாரு, ரோடு போடலன்னு சொல்றாரு. அவங்க பாலம் இல்ல, அவங்க கட்டின பாலம் எல்லாம் எப்படி இருக்குன்னு இப்போ தெரியும். இந்த 10 ஆண்டுகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இபிஎஸ் ஆட்சி காலத்துல திருநெல்வேலி மாநகராட்சியில ஸ்மார்ட் சிட்டின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்து அதுல கழுதையை கட்டி போட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, திட்டமா அது? உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நகர மக்கள்கிட்ட கேளுங்க. இபிஎஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட 1600 கோடி ரூபாய் மதிப்பீடான ஸ்மார்ட் சிட்டி திட்டம் பாளை பஸ் ஸ்டாண்ட்ல என்ன நிலையில இருக்குன்னு நீங்க போய் பாருங்க. வணிக வளாகம். நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, குறை சொல்றதுக்கு அளவு போயிட்டாங்களா? இப்ப இன்னும் அங்கதான் இருக்குங்களா? யாரு இல்ல இந்த 5 வருஷத்துல கேக்குறேன். 5 வருஷத்துல கழுதை இன்னும் நாங்க கழுதையை பத்திட்டு நல்லாட்சி கொண்டு வந்திருக்கோம். கழுதை அடைகிற இடமா வச்சிருந்தத கழுதைகளை விரட்டிட்டு இன்னைக்கு திராவிட மாடல் நல்லாட்சி திறம்பட ஆட்சி நடக்கு. திமுக என்ன செய்துன்னு நாட்டு மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. இந்த 26 தேர்தல் அதற்காக சான்றாக அமையும். நீங்க சொல்லுங்க திமுக என்ன செஞ்சதுன்னு. நான் சொல்றேன், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 1 இல்ல 2 இல்ல 1000 திட்டம் அத்தனையுமே வந்து மேலப்பாளையம் சாலைகளை சொன்னாங்க. அதிமுக சார்பா மேலப்பாளையம் சாலைகளை சொன்னாங்க. சாலைகளை சீர்படுத்தி இருக்காங்களா இல்லையா? இஸ்லாமிய மக்களுக்காக திட்டங்களை தந்தது அவங்க சொன்னாங்களே. கண்ண ஹாஜிரா கல்லூரி கொண்டு வந்தோன்னு அந்த கல்லூரிக்கு அனுமதி இல்ல, அதனுடைய வளர்ச்சிக்கு உதவி செஞ்சது யாரு? திமுக தான் இல்லையா? இன்னைக்கு இஸ்லாமிய பெருமக்கள்கிட்ட கேளுங்க. நீங்க உறவோடு இருக்கிற பாசிச பாஜக எதுவுமே அவங்க செய்யல. நான் சொல்றேன், அப்படி அல்ல. இன்னைக்கு பொருந்தா கூட்டணி. நீங்க கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி வேணா, கூட்டணி பத்தி நீங்க வேணா. நம்ம திருநெல்வேலிக்கு நல்லது செஞ்சது யார்? நல்லது திருநெல்வேலி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க இந்த பாளையங்கோட்டை திமுகவினுடைய எக்கு கோட்டைங்க. இன்னும் சொல்ல போனால் 10,000 கோடி ரூபாயை திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்கள் முதல்வர் மக்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தந்திருக்கிறார். மறுக்க முடியுமா? இல்ல 10,000 கோடி எதுக்காக கொடுத்திருக்காரு? எங்க கொடுத்திருக்காரு? நீங்க குடிநீர் திட்டம் மாநகராட்சியில பட்டியல் எடுங்க. மாநகராட்சியில இல்ல, ஒரு நிமிஷம் கீழே இருந்து யாரும் பேச, ஒரு நிமிஷம். மானூர்ல புதிய அரசு கல்லூரி, திருநெல்வேலி தொகுதிக்கு புதிய வட்டார புத்தொழில் மையம், திருநெல்வேலி கண்டியபுரி புறநகர் மருத்துவமனை புதிய கட்டடம், கங்கியகொண்டான் சிப்காட்ல உணவு பூங்கா, இன்னும் சொல்ல போனா பேட்டை அரசினர் தொழிற்பயிற்சி மையம், தொழில்நுட்ப மையம், மானூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு கூட்டு குடிநீர் திட்டம், நெல்லையப்பர் கோயில் திருப்பணிகள், கண்டியபுரி பழையப்பேட்டை. இன்னும் நான் சொல்றேங்க, உணவு பூங்கா அவங்க கட்டி பட்டியலிட்டு எங்க சாதனையை நான் சொல்றேன். வேற ஒண்ணு திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த சாதனை கருமேனியாரு நம்பியாரு விவசாய நட்டு கலைஞர் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். இப்ப உணவு பூங்கா அதிமுக கட்டி கொடுத்துன்னு சொல்றாங்க, நீங்க திமுக கட்டி கொடுத்துன்னு சொல்றாங்க. நேரலையில போயிட்டு இருக்கு, மக்கள் பாக்குறாங்க. மக்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட மக்கள் அவங்க நேர்ல பாத்துருப்பாங்கல்ல. எது உண்மைன்றத மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க.